அன்பான நேயர்களே, காலை வணக்கம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கல்லாரில் புடையமர்ந்து நான்மறை 6 அங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கு இருந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவனை நினையாமல் நினைந்து பவர் தொடக்கை வெல்வார். அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று ஆனி மாதம் 5ஆம் நாள் வியாழக்கிழமை, அஷ்டமி தீதி 8:56 வரை காலையில் இருக்கு. பின்னாடி நவமி வந்துடுது. உத்தரட்டாதி நட்சத்திரம் இரவு 8:39, பின்னாடி ரேவதி நட்சத்திரம். சித்த யோகம் ராகுகாலம் காலையில் 1:30 முதல் மதியம் 3 மணி வரை. யமகண்டா காலையில் 6:30 முதல் 6 வரை 7:30. குளிகன் 9 முதல் 10:30. சூலம் வந்து தெற்கு. பரிகாரம் எண்ணெய். அன்பான நேயர்களை, இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இன்று மிதுனத்தில் சூரியன், புதன், குரு 3 பேரும் மிதுனத்தில் இருக்காங்க. லக்னத்தில் கேந்திர பலம்னு சொல்றது இருக்கு. 2ஆம் கடகத்தில் யாரும் இல்லை. சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் இருக்கு. சனி ராகு கும்பத்தில் இருக்கு. சந்திரன் மீனத்துக்கு வந்துட்டாரு. சுக்கிரன் மேஷத்தில் இருக்காங்க. இதுதான் இன்றைய கிரகங்களுடைய அமைப்பு. இன்று மேஷராசி என்பவர்களுக்கெல்லாம் இந்த நேரம் எப்படி இருக்கிறது? மேஷராசி என்பவர்களுக்கு குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்காங்க. 3ஆம் இடம் குருவுக்கு நல்ல இடம் இல்லை. ஆனால் சனி ராகு 11ஆம் இடத்துல இருக்காங்க. அது ஒரு பெரிய அமைப்பு. 11ஆம் இடம் லாபஸ்தானம். அந்த இடத்துல பாவகிரகங்கள் இருப்பது நன்மை. அதுவும் ராகு சனி இருப்பது ரொம்ப நன்மை. அதனால் நல்லது நடக்கும். மேஷராசி என்பவர்களுக்கு குரு சரியில்லை. இந்த 2 கிரகம் நன்றாக இருக்கிறது. கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ரிஷபராசி என்பவர்களுக்கு அமோகமான நாள். சனி ராகு 10ல் இருக்காரு. அது ஒரு பெரிய சிறப்பு. தொழில் ஸ்தானத்தில் இருப்பது நல்லது. 2ல் குரு இருக்காரு. 2ஆம் அதிபதி 2லே இருக்காரு. 4ஆம் அதிபதியும் 2ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. அதுவும் பெரிய சிறப்பு. அதனால ரிஷபராசி என்பவர்களுக்கு அமோகமான நாள். நல்ல மென்மையான காற்று அடிக்கிறது. ஜாக்கிரதையாக பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மிதுன ராசி என்பது உங்களுக்கு ஜென்ம குரு. பிரச்சனைக்குரிய நேரம். இடமாற்றம் கிடைக்கும். வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வரலாம், இங்கே இருந்தால் வெளிநாட்டுக்கு போகலாம், பதவி மாறலாம், சொந்த ஊர் பக்கம் மாற்றிட்டு வரலாம், வீடு மாறலாம், சொந்த வீடு கட்டலாம், சொந்த வீடு குடி போகலாம். இப்படியெல்லாம் சில மாற்றங்கள் இருக்கிறது. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். பிரச்சனை வரும். அதனால் ஜென்மகுரு ஏதாவது மூளைக்கு வேலையை கொடுப்பாரு. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கடகராசி என்பவர்களை, உங்களுக்கு விரைய சனி விரைய குரு 12ல் குரு. சனி அஷ்டம சனி. அதனால் உங்களுக்கு எந்த காரியமும் நடைபெறாது. ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். தேவையில்லாத செலவுகள் எடுத்து விட்டுறாதீங்க. கொஞ்சம் யாருக்காவது முடியலன்னா உடனே பார்த்துருங்க. 500 ரூபாயில் வருது, 50,000 ரூபாயில் முடியும். அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஏன்டால் நல்ல விரயமாக பண்ணுங்க. இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, திருமணம் பண்ணுறது, ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்தால் செய்யுங்க. சிம்மராசி என்பதில் உங்களுக்கு அமோகமான நாள். உங்களுக்கு உங்கள் ராசியில் செவ்வாய் கேது இருக்குது. ராசியிலேயும் லக்னத்திலேயும் எந்த கிரகமும் இருக்கக்கூடாது. குழப்பமான நிலை வரணும். ஆனால் குரு பகவான் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்காங்க. நல்லது. 7ல் சனி ராகு இருக்குது. மனைவியுடைய உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். லாபஸ்தானத்தில் இருக்கார் குரு. நல்லது செய்வார். அவருடைய பார்வை 5ஆம் இடத்தை பார்க்குது. அதுவும் நல்லது. அதனால் அன்பான சிம்மராசி என்பதில் நல்ல காரியங்களாக நடக்கும். பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கன்னிராசி என்பதில் உங்களுக்கு நேரம் சரியில்லை. குரு 10ஆம் இடத்துல இருக்காங்க. கெட்ட பேரெல்லாம் ஏற்படும். பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். மேலதிகாரிகிட்ட ரொம்ப பணிவாக நடந்து கொள்ளுங்கள். வாடிக்கையாளர்கிட்ட ரொம்ப பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். அதனால் ரொம்ப நிதானமாக கெட்ட பேர் ஏற்படாமல் நடந்துங்க. நல்லது. வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கும். துளாராசி என்பதில் உங்களுக்கு நல்ல நாள். உங்களுக்கு குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்காரு. 9ஆம் இடத்துல குரு இப்போது மிக சிறப்பு. நல்லது இருக்கும். நல்லதெல்லாம் நடக்கும். நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். விருச்சிக ராசி என்பதில் உங்களுக்கு குரு 8ஆம் இடத்துல இருக்காங்க. உங்களுக்கு அட்டம குருன்னு சொல்கிறது. அதனால்
எதுவுமே நடக்காது, எதுவுமே செய்யாதீங்க. புதுசாக முதலீடு செஞ்சுட்டு எனக்கு அட்டம குரு நடக்குது, செஞ்சால் நடக்கலை, வேஸ்டாகி போயிட்டு செய்யாதீங்க. அட்டம குரு நடக்கும்போது எதுக்காக பண்ணுறீங்க? யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க. ஏன்னா தேவை அதை பண்ணுங்க இதை பண்ணுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. அடுத்து தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு அருமையான நாள், உங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்ல. சனி ராகு 3ல் இருக்குது, குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்காரு. திருமணம் நடைபெறும், குழந்தை ஏற்படும், வெளிநாட்டுக்கு போகலாம், வேலைக்கு போகலாம், நல்ல அமைப்பு இருக்குது, வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம். உங்கள் வசதி தக்கபடி என்னென்ன அந்த வயதுக்கு தக்கபடி என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ வயசானவங்க என்ன பண்ணலாம்? நல்லது நடக்கும், அமைதியாக இருக்கலாம் அப்படிங்கிற அமைப்பு. அதனால் தனுசு ராசி என்பவர்களை கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நல்ல சுகந்தமான காற்று வீசுகிறது. மகர ராசி என்பதில் உங்களுக்கு நேரம் சரியில்லை. குரு 6ஆம் இடத்துல இருக்காரு. 6ஆம் இடம் நோயை கொடுக்கக்கூடிய இடம், எதிர்ப்பையும் கொடுக்கக்கூடிய இடம். அதனால உடல்நிலையிலும் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஆரோக்கியம் கெடும், அதனால பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். 7.5 வேற இருக்கு. இந்த 7.5 சனி என்ன ஒரு 18 மாதங்கள் கிட்டத்தட்ட, என்ன ஒரு 16 மாதங்கள் இருக்கு. பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். கும்பராசி என்பதில் உங்களுக்கு குரு 5ஆம் இடத்துல இருக்காரு. ஜென்ம சனி வேற இருக்கு, ஜென்மத்தில் ராகு வேற இருக்கு. பார்த்து ஜாக்கிரதையாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கும்பராசி என்பதில் குரு பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. 5ஆம் இடத்துல குரு இருக்கிறது நல்ல நிறைவான அமைப்பு, காரியங்கள்லாம் நல்ல விதமாக முடியும். அன்பான மீன ராசி என்பதில் உங்களுக்கு குரு 4ல் இருக்காரு. குரு 4ல் இருந்தாலும் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. 10ஆம் இடத்தை பார்க்குறவங்க தொழிற்சாலை நன்றாக இருக்கும். அன்பான மீன ராசி என்பதில் உங்களுக்கு 7.5 நடக்குது. மீன ராசி, கும்பராசி, மகர ராசி என்பதற்கெல்லாம் 7.5 சனி நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சனிக்கிழமை ஒரு விரதமாக இருக்கும். சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானுக்கு கருப்பு துணியில் எள்ளு பொட்டலம் கட்டி நல்லா ஊற வச்சு தனியாக விளக்கேற்றுமோ. ஒருத்தரை வச்ச விளக்கில் வைக்காதீங்க, மேலே வைக்காதீங்க. வச்சேன்னா கீழே உள்ள எள்ளு பொட்டலம்லாம் எரியாது, அணைஞ்சு போயிடும். அதனால் பார்த்து கவனமாக செய்யுங்க. தனியாக ஏற்றுங்க. காக்காய்க்கு எள்ளு சாதம் செஞ்சு நிவர்த்தியம் பண்ணி காக்காய்க்கு வைங்க. சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. வன்னி பாத்திரம் கிடைச்சுன்னா வன்னி பாத்திரத்தினால அர்ச்சனை பண்ணுங்க. வன்னி கன்று கிடைச்சுன்னா வாங்கி பொதுவான இடங்களில் பயிர் செய்யுங்க, நல்ல பலன் தரும். வில்வ மரம் கிடைக்கும், வில்வ கன்று பயிர் செய்யுங்க. இதெல்லாம் உங்களுக்கு நல்லது. இந்த 7.5 சனியுடைய தாக்கம் நமக்கு இருக்காது. சிவாய நம்ம எந்த சிந்திப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை, இதுவே உபாயமாகும். அதனால சிவன் நாமத்தை நாம் சொல்லுகின்ற பொழுது எப்பேற்பட்ட கிரகங்களுடைய தாக்கமும் நமக்கு இருக்காது. அதனால நமக்கு முன்னோர்கள்லாம் நமக்கு அருமையான சில நன்மைகள்லாம் தந்திருக்காங்க. அதனால நாம் நல்ல காரியங்களை பூர்த்தி பண்ணணும். இறைவனுடைய நாமத்தை போடணும். சிவபுராணம் பாராயணம் பண்ணலாம், கோளறு திருப்பதிகம் பாராயணம் பண்ணலாம். அருமையான பதிகம், ஞான சம்பந்தர் நமக்காக இயற்றிய பதிகம் கோளறு திருப்பதிகம். நவக்கிரகங்களுடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய பதிகம் அந்த கோளறு திருப்பதிகம். வேயரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீண தடவி மாசரு திங்கள் கங்கை முடிவேல நீந்தல் உடமே புகுந்தால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் இருக்குங்க. அருமையான பாடல், 11 பாடல் இருக்கு. அந்த பாடலை நம்ம பாராயணம் சனிக்கிழமை உதவும் நீங்கள் பாராயணம் பண்ணிக்கலாம். நவக்கிரகத்தினுடைய 9 கிரகங்களுடைய கோள்கள் கிரகங்களுடைய ஆட்சிமை நமக்கு ஆளுமை நம்மளை பாதிக்காது. அதனால இறைவனுடைய நாமத்தை பாராயணம் செய்யுங்கள், நல்லதே நடக்கும். அன்பான நேயர்களை நம்ம குழந்தைகள்லாம் நலமாக வாழணும், நன்றாக படிக்கணும், நல்ல குழந்தைகளாக பிறக்கணும். முதல்ல அதுக்கு பெற்றவங்க நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கணும். நிறையா அவங்களால இயன்ற அளவு தர்மங்களை செய்யணும். பசித்தோர் முகம் பார்க்கணும். யாராவது ஒருத்தர் பசிக்குன்னு சொன்னான்னா அவங்களுக்கு நம்ம வீட்டில் அன்னம் இருந்துன்னா கொண்டு போய் கொடுத்து சாப்பிட சொல்லலாம். யாராக இருந்தாலும் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. பசித்தவங்களுடைய முகம் பார்க்கணும். அதனால் நல்ல அறம் செய்யணும், நல்ல நட்பு வேண்டும். இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு வந்தோமே ஆனால் இறைவன் நமக்கு நல்லொருள் செஞ்சு நாம் நலமுடன் வாழ்வதற்கு அந்த இறைவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். இறைவனுடைய வாழ்த்து என்பது ஒன்றுதான், வாழ்த்தும் ஒன்றுதான், ஆசீர்வாதமும் ஒன்றுதான். ஆசீர்வாதம் தான் மிகச்சிறப்பு நமக்கு. அதனால் நாமும் நம்முடைய குழந்தைகளும் நலமுடன் வாழணும். எல்லா நலங்களும் பெற்று எல்லாரும், அதுவும் நம்முடைய குழந்தைகள் நன்றாக படிக்கணும், அதற்கு உத்தியோகம் கிடைக்கணும், நல்ல வாழ்க்கை வாழும், நல்ல குழந்தைகள் பெற்றுக் கொடுக்கணும், சிறப்பாக இருக்கணும். அதுக்கெல்லாம் காரணம் எல்லாம் உள்ள எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
வணக்கம்.